ரீட்ஃபோர்ட் குழுவிற்கு நன்றி. அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் புத்தகம் உடல், மனம், புத்தி அப்படின்னு சொல்லிட்டு சோம வள்ளியப்பன் ஐயா அவர்கள் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தோட தலைப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா, நீடித்த மகிழ்ச்சியும் நிறைவான வாழ்வும் பெற அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இது 2019ஓட ஃபர்ஸ்ட் எடிஷன் டிசம்பர்ல வந்திருக்கு இந்த புத்தகம். இது கிழக்கு பதிப்பகம் அவங்களால வெளியிடப்பட்ட புத்தகம். ஸோ இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 27 ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 27 கட்டுரைகள்லையுமே ஒவ்வொரு வாழ்வியல் அனுபவங்களை, அவர் சந்தித்த மனிதர்களையும், அவர் கடந்து வந்த பயணத்தில் கண்ட நினைவுகளையும் இதெல்லாம் வந்துட்டு இந்த புத்தகத்தில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு தலைப்பையும் படிக்கும்போது நம்மளுக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயங்கள் நிச்சயம் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு சோர்வு இல்லை ஒரு பயம், கவலை, அந்த மாதிரி ஒரு மனம் போராடும்போது நமக்கு ஒரு நேர்மறையான எண்ணத்தை கொடுத்து அந்த ஆற்றலை அதிகரிப்பதற்கான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். இதுல மொத்தம் 27 தலைப்புகள். ஃபர்ஸ்ட் தலைப்பு பார்த்தீங்கன்னா 3 எந்திரங்கள். அதுல உடல், மனம், புத்தி அப்படின்னு தலைப்பு. இந்த உடல், மனம், புத்தி அப்படிங்கிறத ஏன் 3 எந்திரங்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மேதைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் பெருசா எதையும் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், நீட்டா தலை சீவிக்கணும், கரெக்டாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அவங்களுடைய சிந்தனையெல்லாம் எதை நோக்கி போகிறார்களோ அந்த பயணத்தை நோக்கிய அதாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சட்டை பட்டன் போடுறதுலேருந்து அவங்களுடைய செயல்கள் எல்லாம் எதை நோக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தேடிக்கொண்டிருக்கிற விஷயத்தை நோக்கி தான் இருக்கு. இதற்கு முக்கியமான காரணம், அவங்களுக்கு ஒரு செருப்பை போடும்போது மாற்றி போட்டுட்டு போனாலும், அல்லது முதல் பட்டனை போட வேண்டியதை 2வது பட்டன்ல போட்டிருந்தாலுமே கூட அது அவங்களுக்கு தெரியாம இருக்காது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செய்யக்கூடிய செயல்ல சிறப்பா செய்யணும் அப்படிங்கிறத மட்டுமே கவனமா வச்சிருப்பாங்க. அதனால அதை அவர்கள் பெரிதுபடுத்துவதாக தெரிவதில்லை. நம்ம எல்லாருக்கிட்டையும் இந்த 3 எந்திரங்களும் இருக்கிறது. அதில் முதல் எந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல். நம்முடைய உடல் தான் முதல் எந்திரம். 2வது எந்திரம் மனது. 3வது எந்திரம் புத்தி. இந்த 3 இல்லாதவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இதை பயன்படுத்தாம வேணா இருக்கலாமே ஒழிஞ்சு அது இல்லாம யாரும் இருக்க முடியாது. நம்ம உதாரணத்துக்கு ஒரு 5 நபர்களை எடுத்துக்கலாம். ஒரு கோவில் பூஜை செய்கிற ஒரு அர்ச்சகராகட்டும், ஒரு ஐடி நிறுவனத்துல பணிபுரிய ஒரு மனிதராகட்டும், ஒரு வெல்டிங் மிஷின்ல பணி செய்யக்கூடிய நபராகட்டும், அது மட்டும் இல்லாம ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இதில் ஒர்க் பண்றவங்களாகட்டும், ஒரு ரேஷன் ஷாப்ல ஒர்க் பண்றவங்க, இந்த மாதிரி 5 மனிதர்களுடைய வேலை அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கான வேலை அப்படிங்கிறது வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனா அவங்களோட பணி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ செய்யணும் அப்படிங்கறக்காக செய்யாம செய்யற விஷயத்துல சிரத்தையோட செஞ்சாங்க அப்படின்னா அந்த செயல் முற்றிலும் ஒரு வெற்றிகரமானதாக இருக்கும். இப்ப ஒரு அர்ச்சகர் அந்த இறைவனுக்கான ஒரு பணிகளை செய்யும் போது, அந்த நாமத்தை போதிக்கும் போதாகட்டும், நம்ம அபிஷேகம் செய்யும் போது, அர்ச்சனை செய்யும் போது, அந்த விஷயங்கள்ல ஒரு இறை நோக்கிய செயல் அப்படிங்கிறத மட்டும் அவர் எண்ணி அந்த விஷயத்த செய்யறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி ஒரு கிரிக்கெட் பிளேயர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்களுடைய கோல் எதை நோக்கி போகுது, அதுக்கான முயற்சிகளை அந்த நேரத்துல அவர் செய்திருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப வங்கி மேலாளர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அவர் எந்த மாதிரி வேலையை செய்யறாரு, அவங்க இப்போ ஒரு ஒரு ட்ரைனிங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது, ஒரு பயிற்றுனர் அப்படின்னா அந்த விஷயத்த செய்ய வரும்போது அவங்களுக்கான ஒரு உபகரணம், இப்போ ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போடுறாங்க அப்படின்னா அதை நம்ம எதை எடுக்கிறோமோ அதை மட்டும் நம்ம தெளிவா செய்யும் போது அந்த கம்ப்யூட்டர் மிக சுலபமாக நம்மளுக்கு அந்த படத்தை காட்டும். இது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல், மற்ற வேர்டு, இந்த ஃபைல் எல்லாம் ஓபன் பண்ணியிருந்தோம்னா அந்த விஷயத்த நம்மளால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செயல் ஒரு சிறப்பா இருக்கணும் அப்படின்னா உடல், மனம், புத்தி இது 3ம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ ஒரு புத்தகத்த படிக்கிறோம் அப்படின்னா, அந்த புத்தகத்த படிக்கிறோம். ஆனா, அந்த படிச்சுட்டு அதுல இருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அத விட்டுட்டு நம்ம புத்தகம் படிக்கும்போது வேறு சிந்தனையை செலுத்தி நம்ம வேற எதையாவது பார்த்துட்டு இருந்தாலோ, அல்லது இந்த நேரத்துல நம்ம இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை தோணும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த புத்தகத்துல இருக்கிற ஆழமான கருத்துக்கள் வந்து நம்மளை வந்து சென்றடையாது. அந்த மாதிரி தான். ஒரு ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னாலும், அவங்க செய்யக்கூடிய வேலைகள் அந்த மாணவனுக்கு வந்து அவங்க சொல்லி தரும்போது, அதை நோக்கிய தேடல், அதற்கான ஒரு உபகரணங்கள பயன்படுத்தி சொல்லி தரும்போது, அந்த மாணவனுக்கும் கற்றலின் ஆர்வமும் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான யோசனைகள தருவது தான் புத்தி. ஆனா மனம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்த குடுத்து, அந்த உடல் வந்து அதற்கான திறனையும் கொடுக்கும்போது, இந்த 3 விஷயங்களும் ஒண்ணா சேரும்போது தான் நம்மனால ஒரு விஷயத்த வந்து செய்ய முடியும். உடல் அப்படிங்கிறது ஒரு நட்டு மாதிரி, உடல் உடலும் புத்தியும் வந்து ஒரு போல்ட் மாரி வச்சுக்கோங்க. இப்ப 2ம் வந்துட்டு ஒரு போல்ட்டும் நட்டு இணையணும் அப்படின்னா, இந்த 3 விஷயங்களும் நேர்கோட்டுல இருக்கணும். இது ஒரு உடல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சக்திய மட்டும் தான் குடுக்கும். ஆனா மனம் அப்படிங்கிறது உங்களுடைய மேம்பாட்டுக்கும், அந்த நம்ம செய்யக்கூடிய வேலை உன்னதமா, சிறப்பா செய்யறதுக்கும் வந்துட்டு மனம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ இந்த 3 விஷயங்களையும் நம்ம கையில எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து குறிப்பிடுறார். 2வதா பார்த்தீங்கன்னா, வெற்றி ரகசியம் அப்படின்னு சொல்றாங்க. வெற்றி ரகசியம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு வெற்றியை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஒண்ணு வேலையாகட்டும், இல்ல படிக்கிறதாகட்டும், இல்ல செய்யக்கூடிய உணவுலாகட்டும், அது இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஒரு விஷயத்த அதிக நேரம் எடுத்து செய்யணும் அப்படிங்கிறது தான் இதுல வந்துட்டு ஒரு தாரக மந்திரமா குடுத்திருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செய்தித்தாள எடுத்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அதுல வந்து நமக்கு ஏராளமான விஷயங்கள் வந்து கண்ல படும். ஆனா, நம்ம எந்த விஷயத்த தேடி அதுல படிக்கிறோம் அப்படிங்கிறது, நம்ம பார்க்கும்போது தெளிவா தெரியற மாதிரி அந்த அச்சுக்கள் வந்து இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப நான் வந்து ம் இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் நிகழ்வோ, இல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள தேடுறேன் அப்படின்னா, அது என்னுடைய கண்ணுல படுற மாரி இருந்தா தான், அந்த விஷயங்கள வந்துட்டு நான் படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் வரும். அதை விட்டுட்டு வந்து அந்த பேப்பர் வந்து ரொம்ப குட்டி குட்டியா அந்த எழுத்துக்கள் எல்லாம் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, நம்மளுக்கு படிக்கக்கூடிய ஆர்வம் வந்து குறைந்து போயிடும். அதே மாதிரி நீங்க ஒரு அறைக்குள்ள போறீங்க அப்படின்னா, அந்த அறைக்குள்ள வந்துட்டு நிறைய பொருட்கள் வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க. ஒரு கட்டில் இருக்கும். அந்த கட்டில் மேல நெறைய புஸ்தகங்கள் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு தையல் மிஷின் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு மேஜை இருக்கும். அந்த மேஜை மேல ஒரு கம்ப்யூட்டர் இருக்கலாம், பிரிண்டர் இருக்கலாம். அது பக்கத்திலேயே நீங்க ஒரு மெத்த வச்சிருப்பாங்க. ஒரு தலகாணி, பாய் இதெல்லாமே அடுக்கி வச்சிருப்பாங்க. ஆனா, ஒ நம்மளுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மர நாற்காலி தான் இப்ப நம்மளுக்கு தேவை எழுதுறக்கு. ஸோ அந்த மர நாற்காலியை தேடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஒரு அறைக்குள்ள நுழையும்போது நம்ம கண்ல எது படுது அப்படிங்கிறது, அந்த இடத்துல அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவா தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அதிக நேரத்துல அந்த விஷயத்த சிந்திச்சுட்டே இருக்கும்போது மட்டும் தான் அந்த செயல் வந்து சிறப்பா இருக்கும். இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இப்ப ஒரு பயிற்சி எடுக்கும்போது, நம்ம எந்த மாதிரி செய்றோம்? நம்ம தேவையான உபகரணங்கள பயன்படுத்துறோமா? அப்படிங்கிறது. ஒரு கம்ப்யூட்டரே எப்படி அதோட வேலைய செய்யுது அப்படின்னா, ஒரு நேரத்துல அதிகமா நெறைய ப்ரோகிராம்ஸ் வந்து நீங்க ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த நேரத்துல அந்த கணினி வந்து இயங்குவதற்கு சற்று தாமதமாக ஏற்படும். ஒரு இயந்திரமே அப்படி இருக்கும்போது, மனிதர்களாகிய நாம வந்து எப்படி இருப்போம் அப்படின்னா, நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ, அதற்கான சிந்தனையை ஒரு குவியலா நம்ம குவிக்கும்போது, அந்த சிந்தனையோட வேகம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாகும். ஸோ, அதற்காக நம்ம திறன் வந்து மேலோங்கி இருக்கும்போது, நம்மளால அந்த விஷயங்கள வந்து சிறப்பா செய்ய முடியும். நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறம் கவனிப்பதும், கவனிக்காததும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருக்காரு. இப்ப நம்ம நெறைய விஷயங்கள பார்த்திருப்போம். ஆனா, ஒரு சில விஷயங்கள பார்த்தும் பார்க்காத மாரி கடந்து போயிருப்போம். நம்ம ஒரு நிகழ்ச்சி வந்து தொலைக்காட்சியில பார்ப்போம். சச்சின் டெண்டுல்கர் அவர் கிரிக்கெட் வீரர். ஆனா, அவருடைய குரல் எந்த மாதிரி இருக்கும்? அதே மாரி ஒரு நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி அவருடைய குரல் எந்த மாதிரி இருக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பல முறை பார்த்திருப்போம். இதே வந்து ஒரு மிமிக்ரி நபர் வந்து அவர மாரி அந்த வாய்ஸ் குடுத்து
அத வந்து அவர் பண்ணி காட்டும்போது என்னாகும் அப்படின்னா, நம்மளை வந்து பிரமிக்க வைக்குது. ஓ! இவர் இப்படி பேசுறாரா? இதற்கான காரணம் என்ன? அப்படிங்கும்போது அந்த நபர வந்து நம்மளுக்கு இங்க அப்படியே நேர்ல வந்து பிரதிபலிக்க செய்யுது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு வந்து அந்த மனிதரைப் போல நடிப்பதற்கான மேற்கொண்ட முயற்சிகள், அவரது திறன், அவரது கை, கால், உடை, அந்த பாவனை இது எல்லாமே அந்த இடத்துல வந்துட்டு இயங்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் அப்டின்னா, அந்த மனசுல வந்து நம்ம ஒண்ணு யோசிக்கிறோம் அப்டின்னா, அத திரும்ப திரும்ப நம்ம யோசிக்கிறோம். இப்ப வந்து சச்சின் டெண்டுல்கர் மாரி அவரு பேசணும் அப்டின்னா, அவரு பலமுறை அத பார்த்து, பேசி, அவர மாதிரியே வந்து முயற்சி செஞ்சிருப்பாரு. அதனுடைய விளைவு தான் இப்ப நம்மளுக்கு பக்கத்துல நம்ம அருகில வந்துட்டு, ரமேஷ் அப்டிங்கிறவரு சச்சின் டெண்டுல்கர் மாரி பேசுறாரு அப்டிங்கும்போது நம்மளுக்கு ஒரு வியப்ப குடுக்குது. அது வந்து அவருடைய சாதனை அப்டின்னே சொல்லலாம். அது நம்மளுக்குள்ளே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஒரு விஷயம் நம்ம தினம் தினம் பார்க்கும்போது அதை கவனிக்க தவறி விடுகிறோம். ஆனால் அதை ஒரு நபர் வந்து ஒரு குறிப்பிட்டபடி எடுத்து சொல்லும்போது, அது இன்னும் சிறப்பாக இருக்கிறது. இதுதான் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் தினம் பல மனிதர்களோட பயணிக்கிறோம். ஆனா, அந்த மனிதர்கள் கிட்ட இருக்கிற நல்ல குணம், அத நம்ம கவனிக்க மறந்துர்றோம். கெட்ட குணங்கள வந்துட்டு நம்ம அத வந்து எடுத்துக்கிட்டு, அவங்கள வந்து இந்த மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூற்றுறத விட, அவங்கள்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள வந்து நம்ம எடுத்துக்க பழகணும். சிலருக்கு சில விஷயங்கள் பிடிக்காம போகலாம். சிலர பிடிச்சிருக்கும். அதற்கு பல காரணங்கள் இருக்கும். ஆனா, ஒரு சில காரணங்களுக்காக ஒரு நபரை வந்து வெறுப்பது அப்படிங்கிறது, நம்மளுடைய எண்ணத்த வந்து நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம அந்த அபிப்பிராயங்கள மாத்திக்கும்போது, நம்ம அந்த நபர் மேல வைத்திருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் ஆகட்டும், உறவுமுறை தொடங்குறதாகட்டும், இது எல்லாமே வந்துட்டு ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஹாலோ தாக்கம் அப்படிங்கிற ஒரு தியரில சொல்றாங்க. இப்ப நம்ம ஒரு விஷயத்த வந்து பார்ப்போம். அத நம்ம கடந்து வந்துட்டே இருப்போம். ஆனா, அதை பற்றிய சிந்தனை வந்து நமக்கு இருக்காது. அதுதான் வந்து இந்த இதுல வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் மன அழுத்தம் தவிர்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இன்றைய காலகட்டத்துல மன அழுத்தம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, அது எல்லாருக்குமே அதிகமா தான் இருக்கு. மன அழுத்தம் இல்லாதவங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மியா தான் சொல்லலாம். இப்ப சுலபமா எல்லாரும் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை அப்படின்னு பார்த்தா, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தை சாதாரணமா நம்ம பயன்படுத்திடுறோம். அந்த 6 எழுத்த. அதற்கான பின்விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய உடல் கோளாறுகள்லாம் வரும். இருதய கோளாறாகட்டும், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இன்னும் வந்துட்டு என்ன காரணம்னே தெரியாத வியாதிகள்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அத சாதாரணமா நீங்க கையில வச்சிருக்கும்போது, அதோட இயல்பிலிருந்து அது மாறாம அப்படியே தான் இருக்கும். அதே ரப்பர் பேண்ட ஒரு ஆணி அடிச்சு, ஒரு செவுத்துல ஒரு முடிச்சல் போட்டு, இன்னொரு பொருளோட நீங்க கனெக்ட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, அதோட டென்ஷன் வந்து கம்மியாயி, அந்த பிரஷர் வந்து எப்படி நீங்க இழுக்க இழுக்க அதோட தன்மை வந்து ரொம்ப இலகுவாயி, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கடினத்தன்மையிலிருந்து மிகவும் மெலிதாக ஆகக்கூடிய அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்துல நம்மனால ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்மளுக்கு அந்த திறன் இருக்கும். ஆனா, அந்த திறன வச்சு நம்ம செய்யக்கூடிய டார்கெட் அத நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாம போகும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்னு நெனைப்போம். ஒரு வேலைய செய்யும்போது, இந்த மாசம் நான் இந்த வியாபாரத்துல இவ்வளோ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நெனைப்போம். ஒருத்தங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள அந்த நேரத்துல கொடுக்கணும் அப்படிங்கிற மாரியெல்லாம் நம்ம நினைப்போம். இந்த நேரத்துல இந்த பொருட்கள அனுப்பிறணும். அந்த நெறைய விஷயங்கள் வந்து நம்ம நினைச்சுட்டே இருப்போம். நம்ம ஒருத்தவங்க கிட்ட வாங்க வேண்டியதாகட்டும். இந்த மாரி பல விஷயங்கள நம்ம எதிர்நோக்கிட்டு இருக்கும்போது, நம்மளுக்கான அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒண்ணு வரும்போது, நம்மளால எந்த விஷயங்களையுமே வந்து ஒரு கவனம் செலுத்த முடியாம போயிடும். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான அந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஆனா, அத வச்சு நம்ம முயற்சி செய்யாம ஒரு முயற்சி அப்படிங்கிறத நம்ம எடுத்திருக்கவே மாட்டோம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல் ஆரோக்கியத்துல வந்து நம்ம அக்கறை செலுத்தியிருக்க மாட்டோம். ஒரு தூங்காம இருக்கிறதாகட்டும், அதிக நேரம் வந்து கண் விழிச்சுட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்கள பார்ப்பதாகட்டும், அதிக பிரயாணம் பண்றதாகட்டும், ஒரு உணவு முறை ஒரு கட்டுப்பாடோட இல்லாம,
நமது சிந்தனையில ஒரு தெளிவில்லாம, அந்த மாதிரி இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்துரும். அது மட்டும் இல்லாம, நீங்க வந்துட்டு இந்த விஷயங்களெல்லாம் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து தெளிவா இருக்கும். ஒரு அ கடன் பிரச்சனையா, நம்ம வந்து ஒரு வேலைய வந்து ரொம்ப சிறப்பா செய்யும்போது, அந்த கடன் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் நம்மளுக்குள்ள தோணாது. ஒரு பெரிய டெண்டர் எடுத்து நம்ம செய்யணும் அப்படின்னா, அதற்கான ஒரு திட்டமிடல் இருக்கும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆசைப்பட்டத அடையணும் அப்படின்னா, நம்ம வந்து எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத விட்டுறணும். அதீத ஆசை, சக்திக்கு மீறிய முயற்சிகள், ஒரு இதெல்லாம் வந்து நம்மளுடைய அ ஸ்ட்ரெஸ்ஸ வந்து ரொம்ப மன அழுத்தத்த இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமது நியாயமான ஆசைகள், சக்திக்கு உட்பட்ட முயற்சிகள், இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு நல்ல விளைவுகள வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி வந்து பார்த்துக்கும். இது நம்ம எல்லாம் கரெக்ட்டா தான் பண்ணிட்டுருக்கோம். இந்த பிரபஞ்சம் வந்து பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சமாதானமா போறது. பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு குடுக்க வேண்டியத குடுத்துட்டே தான் இருக்கும். அதற்கான முயற்சிகள வந்து நம்ம இடைவிடாம செஞ்சுட்டு இருக்கும்போது மட்டும் தான், நம்ம அந்த பாதையில வந்து வெற்றி அடைய முடியும். ஸோ மன அழுத்தம் அப்படிங்கிறத கைவிடும்போது, நம்மளுக்கு மனபலம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமது பயணம் வந்து ஒரு வெற்றியை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தினம் தினம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள வந்து கத்துக்கிட்டு தான் இருக்கோம். அவங்க நமக்கு நிறைய வாழ்க்கை பாடங்கள கத்துக் குடுத்துட்டே தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு, ஒரு கோவில்பட் கோவில்பட்டிக்கு வந்து ஐயா பேச போயிருக்காரு. அப்ப வந்து ஈவினிங் தான் வந்து பேசுறனால, காலையில வந்து அங்க இருக்கிற தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நண்பர்கள் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க தீப்பெட்டி தயாரிப்புல இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா, இந்த குச்சியெல்லாம் எடுத்து அந்த டப்பால போட்டு அடுக்கி கடகடன்னு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு 10 பேர் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த அந்த கம்பெனில. ஸோ எடுக்குறாங்க ஒரு குவியலா, அதுக்கப்புறம் அதுல போடுறாங்க. அது என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கை வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்து செய்யுது. அது அப்படியே அந்த நிகழ்வு வந்து நடந்துட்டே இருக்கு. அதை பார்த்துட்டு ஒரு 10 நிமிடம் கழித்து இனி ஒரு கம்பெனிக்கு போறாங்க. அந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு மிஷின் வச்சு அது எல்லாமே அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த குச்சிகள் வருவதாகட்டும், அந்த பெட்டியில போய் சேர்றதாகட்டும், ஒட்டுறதாகட்டும், இது எல்லாமே ஒரு மிஷினே வந்து தயாரிச்சு, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது 2 நிகழ்வுகளையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர மேலாண்மை இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம, இந்த இயந்திரம் அப்படிங்கிறது கண்டுபிடித்ததே ஒரு மனிதன் தான். இந்த மனிதனுடைய திறன் அப்படிங்கிறது, முயற்சி இதெல்லாம் வந்து அதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு வெற்றியை நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10 பேருக்கு வந்து வேலை இல்லாம போகும். ஸோ அதற்கப்புறம் அவங்களுடைய வேலை தேடல் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் மனிதர்களுடைய இனம் வந்து ஒவ்வொரு நாளுமே புதுசு புதுசா ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சுட்டே தான் இருக்கு. ஸோ ஆதி காலத்துலேருந்து இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளவு பல மாற்றங்கள வந்து நம்ம சந்திச்சுட்டு போயிட்டுருக்கோம். அப்படின்னு தான் சொல்லணும். ஆ அந்த காலத்துல நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனா அந்த காலத்துல இருந்த இயற்கை வாழ்வியல வந்து நம்ம மறந்துற முடியாது. அது வந்து நம்ம கடைபிடிச்சு தான் ஆகணும். ஸோ கற்கால மனிதர்களிருந்து நாம எந்த அளவுக்கு ஒரு தொழில் புரட்சி ஆகட்டும், ஒரு நவீன வழிமுறைகள கையாள்வதாகட்டும், இதெல்லாமே நமக்கு இருக்கிற திறன் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே மெருகேற்றி, அதற்கான வாய்ப்புகள வந்து நம்ம உருவாக்கிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஒரு விஷயத்த செய்யும்போது நம்மளுக்கு வந்து அக்கறை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, அந்த விஷயம் வந்து சிறப்பா நடந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப நான் வந்து என் பையன் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, அவன் படிக்கும்போது தினம் தினம் அவனுக்கான செயல்பாடுகள நான் கவனிக்கணும். அது மட்டும் இல்லாம, அவன் படிக்கிறானா, படிச்சுட்டு அத நினைவுல வச்சிருக்கிறானா அப்படிங்கிறதையும் நான் வந்து கேட்டு, அவன்கிட்ட வந்து ஒரு உரையாடி நிகழ்வுகள வந்து நடத்தணும். அப்புறம் எழுதி பார்ப்பது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள வந்துட்டு செய்ய சொல்லணும். ஸோ அக்கறை அப்படிங்கும்போது, அந்த கடைசி தருணம் பரீட்சை நேரத்தில மட்டும் நான் வந்து, "தம்பி நீ இன்னைக்கு நல்லா படிச்சுட்டு போ" அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, அந்த நேரத்தில வந்து அவனுக்கு ஒரு மன பயம் வந்துரும். நம்ம படிக்கல அப்படிங்கிற ஒரு சூழல வந்து அவன் புரிஞ்சுக்குவான். அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டு எழுதிட்டு வருவான். அதற்கப்புறமா வந்து அதோட ரிசல்ட் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. அது மாதிரி ஒரு பெற்றோருக்கான அக்கறை அப்படிங்கிறத, நம்ம என்னைக்கு வந்து அந்த பையன் வந்து பள்ளியில காலடி வைக்கிறானோ,
ஸோ தினம் தினம் அவனுக்கு வந்து கத்துக் குடுத்துட்டே இருக்கும்போது என்னாகும் அப்டின்னா, அது மிகவும் எளிமையானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம, அவன் அதைய அணுகும் முறை வந்து ரொம்ப சுலபமா அவன் அணுக முடியும். இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்காட்டா, நம்ம அம்மா, அப்பாவ கூட எடுத்துக்கலாம். இப்போ அவங்க வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல வந்துட்டு ஒரு வரன் பார்த்து, அவங்க ஒரு பெண் ஒரு சொந்த கால்ல நிக்கணும் அப்டின்னா, அந்த பெண்ணுக்கான விஷயங்கள வந்து அவங்க தினம் தினம் வந்து கை அதாவது கையாளணும் அப்டின்னு சொல்லலாம். அவங்க ஒரு வேலைக்கு போகணும் அப்டின்னா, அதற்கான அவங்க அந்த தேடல், அவங்களுக்கான வழிகள காட்டுறதாகட்டும், இது எல்லாமே சிறப்பா இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு அப்பா இருக்காங்க அப்டின்னா, அந்த அப்பா வந்து ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்டின்னு நெனச்சாங்கன்னா, அவங்க ஈட்டக்கூடிய வருமானம் போதிய அளவு இருக்கிறதா? அப்டிங்கிறதையும் பார்க்கணும். இந்த வருமானம் அப்டிங்கிறது, இந்த வரதட்சணை கொடுப்பதற்காக மட்டும் கிடையாது. அதையெல்லாம் வந்துட்டு இன்றைக்கு வந்து அதையெல்லாம் முற்றிலும் மறுக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. எல்லாருமே வந்து ஆணுக்கு பெண் சமம் அப்டிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இதை நோக்கி நம்ம ஒவ்வொருவருமே அந்த வியாபாரத்திலே ஆகட்டும், எல்லா இடங்களிலுமே நம்ம அக்கறை அப்படிங்கிறத வெறும் வாயளவுல சொல்லாம, அதற்கான செயல்ல வந்து நம்ம இறங்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க. ஒரு நிறுவனம் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த நிறுவனத்துல இருக்கிற ஒரு மேலாளர் அவர் என்ன பண்றாருன்னா, தினம் தினம் அலுவலகத்துக்கு போறார். போறார், வரார். ஆனா அவருடைய செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அலுவலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வேலை செய்கிறார்களா? அவர்களுக்கான குறைநிறைகள் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு, அவங்களுக்கான அக்கறை எதுல இருக்கு? அப்படிங்கிறதையும், நமது பொருட்களுடைய மதிப்பு கூட்டுவதற்கு என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன கலந்துரையாடல் மூலமா அவரு சரி செய்யும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த வியாபாரம் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதை விட்டுவிட்டு அந்த அ ஆஃபீஸ்க்கு வருவதும், போவதுமாக இருக்க வேண்டியது. ஏதாவது ஒரு மீட்டிங் அப்படிங்கும்போது, அவரு ரயில்வே நிலையத்துக்கு போவாரு. அப்ப வந்து அவருடைய தொழிலாளர்கள் வந்து வழி அனுப்பும்போது, ஒரு சில விஷயங்கள மட்டும் பேசுவாங்க. "ஐயா, இந்த மாதிரி இந்த மிஷின் வாங்க வேண்டியது இருக்கு." அப்படிங்கிறத சொல்லும்போது என்னாகும் அப்படின்னா, அவரு வந்து அந்த பயணத்துக்கு போகும்போது அதை ஞாபகம் வைத்துக் கொள்வாரா? அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கலந்துரையாடல் வந்து மிகவும் குறுகிய காலமா இருந்தாலும் கூட, அது வந்து மிகவும் திட்டமிடலோட ஒரு தெளிவான ஒரு அ நேர்மறையான அணுகுமுறையோட இருக்கும்போது, அந்த செயல் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு சாதாரண நிறுவனத்துக்கே அப்படிங்கும்போது, நம்ம உடம்பு மீது நம்ம எப்படி அக்கறை காட்டுறோம் அப்படிங்கிறது, நம்ம சொல்ற மாதிரி தான். நம்ம சாப்பிடுற உணவாகட்டும், உடற்பயிற்சி செய்றதாகட்டும், மற்ற மனிதர்களோட பேசும்போதாகட்டும், அன்றைய நாள நம்ம எப்படி கழிக்கிறோம் அப்படிங்கிறதாகட்டும், நம்ம பயணம் பண்ணும்போது, எப்படி அந்த பயணத்த வந்து சுமூகமா மாத்திக்கிறோம். இது எல்லாமே வந்து நம்ம உடல் நலத்த சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன சின்ன ஒரு அனிமல்ஸ் கிட்ட இருந்து கூட நம்ம நெறைய விஷயங்கள கத்துக்க முடியும். ஒரு எறும்பு வந்துட்டு எப்படி ஒரு எறும்பு வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு இடையில ஒரு குறுக்க நம்ம ஏதாவது ஒரு குச்சி அந்த மாரி வைக்கும்போது, அதோட வலி இதாகும்போது, இந்த எறும்பு வந்து இறந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தேனீகள் கிட்ட ஒரு சுறுசுறுப்பா கத்துக்கிறதாகட்டும், ஒரு நாய்க்கிட்ட ஒரு நன்றி உணர்வ கத்துக்கிறதாகட்டும், இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்துட்டு நம்ம இயற்கை நம்மளுக்கு நெறைய விஷயங்கள கத்துக் குடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு நெறைய நேரங்கள்ல வந்து மனச்சோர்வு ஏற்படும்போது, புத்தகங்கள நம்ம வாங்கி படிக்கும்போது, அந்த புத்தகங்கள் நமக்கு நேர்மறையான எண்ணத்த குடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாமே வந்து நம்ம செய்யறோம். ஆனா எல்லாம் கரெக்ட்டா ஒழுங்கு முறையோட செய்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நம்ம சற்றும் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். செய்யக்கூடிய விஷயத்துல ஒரு ஒழுங்குமுறை இருந்துச்சு அப்படின்னா, அந்த செயல் வந்து ரொம்பவே சிறப்பா இருக்கும். இப்ப வந்து நான் என்னுடைய அலுவலகத்துக்கு போறேன் அப்படின்னா, அது நான் 8 மணிக்கு போகணும்னா, நான் 7 மணிக்கு வீட்ல இருந்து கிளம்பணும். அதை விட்டுட்டு நான் 7:55க்கு நான் வேகமா வீட்ல இருந்து கிளம்புனேன் அப்படின்னா, நான் அந்த ரோட்ல பயணிக்கும்போது அது எனக்கு மட்டும் ஆபத்து கிடையாது. அந்த பயணத்துல இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஆபத்தா தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறக்காக வண்டிய வேகமா ஓட்டுவேன். அதனால இனியொருத்தர் வந்து நிதானமா வந்துட்டுருக்கிறவரு கூட நிலை தடுமாறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுது. இதெல்லாம் வந்து நமக்கான ஒரு ஒழுங்குமுறைய வந்து நம்ம கடைபிடிக்கிறோம். ஒரு நேரத்துல எந்திரிக்கிறதாகட்டும், நம்மளுடைய வேலைய வந்து இந்த நேரத்துக்குள்ள முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய திட்டமிடல்ல வரும்போது, அந்த செயல் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்மனால மற்றவர்களுக்கும் ஒரு இடையூறு இல்லாம இருந்துச்சு அப்படின்னாலே, அந்த நாள் வந்து இன்னும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அலுவலகத்துக்கு ஒரு பரபரப்பான காலை நேரத்துல
எல்லாரும் போய் அலுவலகத்துக்கு வெளிய நின்னுட்டு இருக்காங்க. அந்த மெயின் கேட்ட திறக்கிறவரு வந்து ஒரு 5, 10 நிமிடம் வந்து காலதாமதமா வராரு. அவரு வரும்போது சாவி கொத்த எடுத்துட்டு வராரு. வந்து அந்த பூட்ட திறக்கறதுக்குள்ள அவருக்கான ஒரு பதட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாவி எடுத்து ஒரு சாவி திறக்கிறாரு. அவருனால திறக்க முடியல. 2வது சாவிய போட்டு முயற்சி செய்றார். மறுபடியும் முடியல. 3வது எடுத்து திறக்கும்போது அவருக்குள்ள பதட்டம் வந்து இன்னும் அதிகமாகுது. அதனால மறுபடியும் திறக்க முடியல. கடைசியா ஒரு சாவிய எடுத்து போடுறாரு. அதற்கப்புறமா திறக்கிறார். அவரு திறக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, சுத்தி இருக்கிறவங்கலாம் வந்து சீக்கிரம், சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர வந்து இன்னும் வந்து வேகமா செய்ய வைக்கிறாருங்க. இதெல்லாம் வந்து அவருக்கு என்ன ஆகுதுன்னா, ரொம்ப மன அழுத்தத்த தருது. இதுக்கான காரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய செயல்ல வந்து ஒழுங்குமுறை இருந்து கரெக்ட்டா அந்த டைமுக்கு ஒரு 5 நிமிடம் முன்னதாக வந்திருந்தாரு அப்படின்னா, அவரு வந்து கரெக்ட்டா அந்த சாவிய போட்டு பார்த்து கரெக்ட்டா திறந்திருப்பார். அது மட்டும் இல்லாம அந்த சாவியில வந்து இந்த மெயின் கேட்டுக்கு இந்த 1ஆம் நம்பர் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்னா, அதுல வந்து ஒரு தெளிவான ஒரு திருத்தம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அதையும் அவர் வந்து சிறப்பா செஞ்சிருப்பார். அதை தவிர்த்து விட்டு அவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுத்தி யாரும் இல்ல. நம்ம வந்து திறக்கிறோம் அப்படிங்கிறத அவரு நெனச்சிருந்தாரு அப்படின்னா, அவர் பதட்டம் இல்லாம மெதுவா திறந்திருப்பாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு 5 நிமிடம் தான் அந்த நாள வந்து அவருனால எப்படி கையாள முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரும் ரொம்ப பதட்டமா இருப்பாரு. அவர சுற்றி இருக்கிறவங்களும் பதற்றமா இருப்பாரு. ஸோ இந்த சிக்கலெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா, நம்ம இந்த விஷயங்கள வந்து நம்ம ஒரு ஒழுங்குமுறையோட ஃபாலோ பண்ணணும். இத வந்து ஹாஃப் த்ரோன் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு தியரில வந்து சொல்றாங்க. ஸோ நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மனால பண்ண முடியும். ஆனா, அந்த பிரஷர்னால வந்து அந்த விஷயத்த நம்மனால செய்ய முடியல. ஸோ இதத்தான் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹாஃப் த்ரோன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு விஷயத்த செய்ய தெரிஞ்சும், அத வந்து கரெக்ட்டான நேரத்துல செய்ய முடியாம போறது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு ஒரு இடத்துலயுமே நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நமக்கான செயல்கள நம்ம ஒரு ஒழுங்குமுறையோட பயணிக்கணும் அப்படிங்கிறது. இன்னொரு உதாரணம் சொல்லலாம். ராஜாஜி அவர்கள் வந்து ரயில்ல பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப எதிர் இருக்கையில அமர்ந்திருக்கிறவர் வந்து ஒரு கையில கடிகாரம் கட்டியிருந்தார். அந்த கடிகாரம் வந்து ரயில் ஓடும்போது தவறுதலா கீழ விழுந்துருச்சு. கீழ விழுந்ததுக்கு அப்புறம் அந்த ரயில் பெட்டியில இருக்கிற எல்லாரும் ரொம்ப பதட்டமாயி, வாட்ச் கீழ விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ராஜாஜி மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரயில் பெட்டி விழுந்த இடத்திலிருந்து எத்தனை கம்பங்கள் தாண்டி நம்ம வந்து அந்த இடத்த அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவா எண்ணியிருக்கார். இத வந்து அவர் வந்து ரயில் நின்னதுக்கு அப்புறம் கரெக்ட்டா சொல்றாரு. நீங்க வந்து இந்த 8வது கம்பார்ட்மெண்ட்ல உங்களோட வாட்ச் கீழ விழுந்திருக்கும். நீங்க போய் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்றாரு. எல்லாரும் அந்த நேரத்துல வந்து ரொம்ப பதட்டமா இருக்கும்போது, ராஜாஜி மட்டும் அமைதியா இருந்து அந்த விஷயங்கள வந்து கவனமா பார்த்திருக்கார். இப்ப நம்ம ஒரு தகவல வந்து இந்த இடத்துல சொல்றோம் அப்படிங்கிறது, தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ இது நம்ம எல்லா விஷயத்திலயுமே நம்ம செயல்படுத்தலாம். ஒரு வேலை செய்யறதாகட்டும், படிக்கிறதாகட்டும், ஒரு சொல்லிக் குடுக்கிறதாகட்டும், ஒருத்தர்கிட்ட பேசுறதாகட்டும், உதவிக செய்றதாகட்டும், வியாபாரம் செய்றதாகட்டும், இந்த மாரி நம்ம நெறைய விஷயங்கள வந்து இந்த இத அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து ஐயா சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஒரு பக்கத்த எடுத்து படிக்கும்போது ஏராளமான விஷயங்கள் இருக்குது. ஏற்றமிகு வாழ்வுக்கு 7 வழிகள குடுத்திருக்காரு. நம்ம தினமும் நம்ம எந்திரிச்சு இந்த ஒரு தாரக மந்திரத்த நம்ம கையில எடுத்துட்டோம்னா, நம்ம லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் கடந்து போகும் என்பதுதான். இன்னைக்கு இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஐயோ! இத நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக விரக்தியாயி அந்த அ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இல்லாம, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைக்கும்போது, நம்ம அந்த விஷயத்த இன்னும் சிறப்பா செய்ய முடியும். அதுக்கப்புறம் உறுதி மட்டுமே வேண்டும் அப்படின்னு ஒரு தலைப்பு குடுத்திருக்காரு. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா இருக்காரு. அவரு வந்து ஒரு அமைச்சர் செய்த தவறுக்காக தண்டனை குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். அதுக்கு அவரு 3 வாய்ப்புகள் குடுக்குறார். என்ன வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ வெங்காயத்த வந்து நீங்க அப்படியே பச்சையா கடிச்சு சாப்பிடணும். அது வந்து முதல் வாய்ப்பா குடுக்குறாரு. 2வது வாய்ப்பு வந்து 100 கசையடிகள குடுக்குறார். 3வது வாய்ப்பா வந்து 10 பவுன் நீங்க வந்து அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த 3யும் யோசிச்சு பார்த்துட்டு, நம்ம ஆளு என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா,
நம்ம பேசாம இந்த வெங்காயத்தையே சாப்பிட்டுறலாம். சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். வெங்காயமும் முடிஞ்சிரும். நம்மளுக்கு வந்து தண்டனையும் கம்மியாயிடும் அப்படின்னு யோசிக்கிறார். அதுக்கப்புறமா சரி வெங்காயம் சாப்பிடுறாரு. 4 வெங்காயம் சாப்பிட்டதுக்கப்புறம் அவரால சாப்பிட முடியல. கண்ல தண்ணி வந்துருது. அந்த தொண்டை எரிச்சல் ஆயிறதுனால அவர் வந்து அந்த செயல வந்து தொடர முடியல. அதற்கப்புறமா யோசிக்கிறார், "இது வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு 100 சவுக்கடி வேணா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 100 சவுக்கடி குடுக்கும்போது ஒரு 10, 20க்கு மேல அவருனால தாங்க முடியல. அதையும் யோசிச்சுட்டு கடைசியா சொல்றாரு, என்ன விட்டுருங்க. நான் நான் வந்து நல்லா இருந்தா, நான் மறுபடியும் சம்பாரிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் 10 பவுன் குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப இத வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முதல்லயே வந்து ஒண்ணு 10 பவுன குடுத்துட்டு, அவரு வந்து அவரு பண்ணுன பிரச்சனையிலருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா, அவரு அதை விட்டுட்டு, வெங்காயத்தையும் சாப்ட்டுட்டு, சவுக்கடியும் வாங்கிட்டு, அதோடு இல்லாம இந்த தங்கத்தையும் குடுத்துருக்காரு. இதுல நம்ம என்ன சிந்திக்கணும் அப்டின்னா, நம்ம செய்யறதுல எதை வந்து ஒரு தெளிவு அப்டிங்கிறது இருக்கணும். பல வாய்ப்புகள் இருந்தாலும் கூட, நம்ம தேடுற வாய்ப்புகள் எதை நோக்கி இருக்கு அப்டிங்கிறத பாக்கணும். ஸோ, எல்லா இடத்துலயும் நான் சொல்ற மாரி தான். ஒரு படிக்கிறதாகட்டும், ஒரு லைஃப் சூஸ் பண்றதாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், நம்ம யோசிச்சு எந்த முடிவ தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம திங்க் பண்ண வேண்டியது. அதே மாரி ஒரு தச்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவரு ஒரு இத கட் பண்றதுக்கு முன்னாடி பல முறை வந்து அவரு அளந்து அளந்து பார்ப்பாரு. ஏன்னா, அந்த அந்த துல்லியம் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி உறுதியா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நெறைய விஷயங்கள அவர் எடுத்து குடுத்திருக்காரு. நம்மளோட உலகம் மாத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெண்ணோட வாழ்க்கைய வந்து இந்த இடத்துல ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்காரு. ஒரு பெண் வந்து 9 வயசுல வந்துட்டு பாலியல் பலாத்காரத்துக்காக ஆட்படுறாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து எந்த மாதிரி இருக்கும்? அவளது மனநிலை எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல வந்து ஐயா சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் கூட அந்த பெண் வந்து அவளுடைய பல கஷ்டங்களை தாண்டி ஒரு ரூ. 1925 கோடி சம்பாதிச்சு, ஒரு பெரிய அளவுல சாதிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த பெண் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்ராவின் ஃப்ரே அப்படிங்கிறவர். இவங்க வந்து தொலைக்காட்சி தொடர்கள் எல்லாம் நம்ம நெறைய டாக் ஷோலாம் பண்ணியிருக்காங்க. இவங்க நெறைய பேர வந்து மாற்றத்துக்கான ஒரு பெண்ணா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட நடத்த நம்ம தான் தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது. இப்போ ஒருத்தங்க வந்து நம்மகிட்ட ஒரு கோபப்படுற மாரி பேசிட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம ஒரு ரியாக்ஷன் காட்டாம ரெஸ்பான்ஸ் காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரியாக்ஷனுக்கும், ரெஸ்பான்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம எப்படி அவங்கள அணுகுறோம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கு. ஸோ வாய்ப்பு வர்றதுக்கு முன்னாடி நம்ம நெறைய விஷயங்கள தயாரிச்சுக்கணும். நம்ம வந்து ஒரு வேலைய தேடிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம தேடிட்டு இருக்கிற வேலைய நோக்கி நம்ம போறத விட, கிடைக்கிற வேலையில் நம்ம எவ்வளோ சிறப்பா செய்ய முடியும் அப்படிங்கிறத, இந்த இடத்துல ஒரு கதையில வந்து அவரு சொல்லியிருக்காரு. ஒரு பையன் வந்து வேலை தேடிட்டே இருப்பான். அவங்க வந்து வேலை இல்ல அப்படின்னு சொல்லிருவாங்க. அவன் வந்து விடாமுயற்சியில தினம் தினம் வந்து அந்த அலுவலகத்த அணுகுவான். அதுக்கப்புறம் சரி ஏதாவது ஒரு வேலை குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. இந்த மாரி எடுபிடி வேலைக்கு சொல்லுவாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் அந்த ஆஃபீஸ்க்கு வர்ற ஒருத்தங்க பேசக்கூடிய வாய்ப்புக்கு இருக்கும். அந்த இடத்துல அவரு என்ன பண்ணியிருப்பாருன்னா, குடிச்சிட்டு வந்திருப்பாரு. அவருனால பேச முடியல. அந்த இடத்துல யார பேச வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இவர் இந்த லெஸ் பிரவுன் அப்படிங்கிற பையன் வந்து என்ன பண்ணுவான்னா, இந்த கம்பெனில நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே வருவான். நல்லா கவனிச்சுட்டு இருப்பான். அதனால அவன் வந்து இந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னா, அத பத்தி விஷயங்களையும் அவன் தயாரிச்சுட்டு வந்திருப்பான். அப்போ அவன் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். அதற்கான வாய்ப்ப அவன் ஏற்படுத்திக்குவான். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருவருமே நமக்கான வாய்ப்புகள் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம தேடுவதை விட்டுவிட்டு, நம்மளுக்கு கிடைத்த வாய்ப்ப வந்து ஒரு வரமா மாத்தி, அந்த இடத்துல நம்மளுடைய செயல்பாட்ட நம்ம நிர்ணயிக்கலாம் அப்படிங்கிறது. நாம் அப்படிங்கிறது அடையாளம் அந்த இடத்துல தனித்து தெரியணும் அப்படின்னா, அது நம்மகிட்ட இருந்து தான் வரணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதே மாரி ஒரு தீர்வு அப்படிங்கிறது நம்மளுக்கு நேரடியா கிடைக்காது. அத நம்ம தான் வந்து என்ன விஷயங்கள எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு, அதற்கு தகுந்த மாதிரி செயல்கள செய்யணும் அப்படின்னு சொல்லி. இதுக்கும் நெறைய கதைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம நீங்க ஒரு ஒரு கதைகள் நீங்க படிக்கும்போது நீங்களே உணர முடியும். ஒரு செயல செய்யும்போது நிறுத்தாமல் தொடர்ந்து செய்கிறவர்கள் வெல்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு சச்சின் டெண்டுல்கரே பார்த்தீங்கன்னா, அவர் எத்தனையோ இன்னிங்ஸ்ல வந்து அவரு நெறையா ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா, அவரு வந்து எத்தன பண்ணாலும் தினம், தினம் அவருடைய முயற்சி அப்படிங்கிறத ஒரு தவம் மாதிரி அவரு பண்ணிட்டே இருந்திருப்பாரு. ஸோ, அவர்கிட்ட இருக்கிற வல்லமை வந்து, அவர வந்து இன்னும் சிறப்பா செயல்பட வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
இந்த மாதிரி ஒவ்வொரு பதிவுலயும் நமக்கான ஒரு படிப்பினை வந்து குடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடைசியா "வல்லமை தாராயோ" அப்படின்னு ஒரு தலைப்போட நிறைவு செஞ்சிருக்காரு. நமக்கு எவ்வளவோ ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளுக்கு இடையில வந்துட்டு நெறைய கமிட்மெண்ட் வச்சிருப்போம். அதுல வந்து நம்ம எப்படி செயல்படுறோம், அந்த மாதிரியெல்லாம் நம்ம நோக்கி போயிட்டு இருக்கும்போது, நமது முன்னேற்றம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம முன்னேறுறோம். நம்ம முன்னேற்றம்னால பிறரையும் முன்னேற்ற வைக்கணும். அந்த முன்னேற்றம் பொதுவான செயல்பாடுகள்ல இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்கார். அதுக்கு வந்து ஒரே ஒரு வரியில வந்து அழகா சொல்லியிருப்பாரு. பாரதியார் வந்து "வல்லமை தாராயோ" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொருவர்கிட்டயுமே வல்லமை அப்படிங்கிறது இருக்கு. அத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. ஒரு நான் அப்பலே சொன்ன மாரி தான். தச்சர் வந்து எப்படி அளக்குறாரோ, அதே மாரி ஒரு கொல்லர் வந்து ஒரு பொருள் மேல அந்த வெல்டிங் பண்ணி அத ஊத்தும்போது, அந்த தின்னா அந்த வெட்டக்கூடிய அளவுக்கு அந்த கம்பிய வந்து இது பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு கூர்மையான பார்வை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு மாடு பிடிக்கிற இளைஞர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த கொம்பு வந்து நம்ம மேல பற்றவும் கூடாது. அந்த திமில வந்து கரெக்ட்டா இது பண்ணணும். அதே சமயம் அந்த மாட்டையும் அடக்கணும் அப்படிங்கும்போது, அந்த இடத்துல அந்த இளைஞனோட வீரம் எப்படி வெகுவாக பாராட்டப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான ஒரு முயற்சி, அந்த அந்த பளு, இது எல்லாமே அந்த இடத்துல ஒண்ணா சேர்ந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாரி ஏ.ஆர். ரஹ்மான் வந்து நெறைய சாதனைகள பண்ணியிருப்பாரு. இளையராஜாவும் அந்த மாதிரி நெறைய விஷயங்கள பண்ணியிருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கான இலக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த இசைய அவங்க வந்து ஒரு தவம் போல பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வைரமுத்து ஐயா அவர்கள் எடுத்துட்டீங்கன்னா, அவர்கிட்ட ஒரு இத குடுத்து ஒரு கவிதை சொல்ல சொன்னீங்க அப்படின்னா, டக்குன்னு சொல்லிருவாரு. அந்த மாதிரி வாலி, கண்ணதாசன் ஐயா அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாட்டு அப்படின்னு எழுதும்போது, ஒரு வார்த்தை அப்படிங்கிறது அப்படியே நளினமா வந்துட்டே இருக்கும். இது ஒரு அந்த ஊசிய வந்து அந்த கிராமஃபோன்ல வைக்கும்போது, அந்த இசை எப்படி வருதோ, அது மாதிரி அந்த வரிகளெல்லாம் அப்படியே வந்துட்டே இருக்கும். ஸோ, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுதி அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்கணும். நம்மால முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். நம்ம செய்யற விஷயங்கள வெற்றிகரமா செய்வோம் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவு இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ, எல்லாருக்கும் இருக்கிற மன வலிமை, அது நம்மகிட்ட இருக்கு. ஸோ, நம்ம மனத்த வந்து அடக்காம, விரிச்சு அத வந்து ஒரு மையப்புள்ளியில குவிச்சு, நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள செய்வதற்கான வழிகள தேடிக்கலாம் அப்படிங்கிறத, இந்த புத்தகத்துல ஐயா ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. உடல், மனம், புத்தி இதை ஒவ்வொருவருமே வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பு படித்தாலும் கூட, நமது வாழ்க்கைய வந்து ஒரு சீரா மாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெறைய தலைப்பே பார்த்தீங்கன்னா, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்கள் ப்ராடக்ட்டா, கமாடிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு குடுத்திருப்பாரு. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண உப்பு தான் இருக்கும். அந்த உப்பு வந்துட்டு ஒரு வெளிலலாம் பார்த்தீங்கன்னா, உப்பு வந்து மளிகை கடைலலாம் வெளிலயே வச்சிருப்பாங்க. ஏன்னா, அத யாருமே எடுக்கவே மாட்டாங்க. அதே உப்ப வந்துட்டு ஒரு ரொம்ப நைஸ் பண்ணி, அத வந்துட்டு ஒரு டாட்டா சால்ட்டு அந்த மாரி ரொம்ப பாலிஷ்டா அந்த மாரி குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அத வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு வர்ற மாரி ஒரு கமாடிட்டி ஆயிடுது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகுறோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாரி நெறைய விஷயங்கள சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு தலைப்புமே சிந்திக்கக்கூடியதா இருக்கு. ஒவ்வொருவருமே இந்த புத்தகத்த வாங்கி படித்து பயன்பெறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு குடுத்த நம்ம தளத்திற்கும் நன்றி கூறி, அ த தளத்தில் பயணித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வணக்கம். இன்னைக்கு சேவா மேடம் வந்து கொஞ்சம் வெளியில இருக்கறனால, உங்களது பின்னூட்டங்களை நீங்களே குடுக்கலாம். மேடம் குட் ஈவினிங். குட் ஈவினிங் கிரேட் 4th. நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். ஒரு 7:30 தான் ஜாயின் பண்ணேன். ஸோ அதனால்